அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, காக்கும் கடவுள், ஆக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் எது? அதைத்தான் பார்க்க போகிறோம். எல்லாமே கடவுள் என்றாலும் இந்த ஒவ்வொரு தெய்வத்தினுடைய சக்தியும் வெவ்வேறாக இருக்கும். ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு விஷயத்தில் நன்மை பயப்பதாக இருக்குங்க. எப்படி கல்விக்கு சரஸ்வதி, காசுக்கு லக்ஷ்மி என தெய்வங்கள் இருப்பது போல ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு தெய்வம் வரம் கொடுக்கும் வல்லமையோடு இருக்குங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், காக்கும் கடவுள் என தனித்தனியாக தெய்வங்கள் இருக்கு. அதை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான்க. விதிக்கு காரகர் அவர் தாங்க. அதனால தான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு விதியின் அடிப்படையில் சில காரியங்கள் நடக்கும்போது அது மாற்ற இயலாது போகுங்க. பரம்பரை தொழில் அமைவது, அம்மா அப்பா வேலை தொழில் இவங்களுக்கு கிடைக்கிறது, உடன் பிறந்தவர்களால் வாழ்க்கையில் சில விஷயங்களை சந்திக்கிறது, இரட்டை திருமணம், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வம் எது? எல்லாருக்குமே குலதெய்வம் மிக மிக முக்கியங்க. குலதெய்வத்தை தாண்டி சில தெய்வங்கள் சில விஷயங்களுக்காக நமக்கு நன்மைகள் செய்யக்கூடியனவாக இருக்குங்க. அதிர்ஷ்ட யோகத்தை கொடுப்பதற்கும் செல்வத்தை கொடுப்பதற்கும் இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்க வேண்டி இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான்னு பார்த்தோம். அவர் உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தா அது துலா ராசிங்க. அந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், மகாலட்சுமியினுடைய அம்சம், பெருமாளினுடைய அம்சமாக சொல்லப்படக்கூடியது இந்த சுக்கிர பகவான் தாங்க. அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்டு குருவாயூர் அப்பனின் தரிசனம் நல்லதுங்க. மேலும் திருப்பதி சென்றால் கீழ்த்திருப்பதி, அதாவது அலமேலு மங்காபுரம் சென்று அந்த அம்மனுடைய தரிசனம் செய்வது மிகவும் முக்கியங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு நினச்சா நீங்கள் இந்த தெய்வங்களை வணங்கணும். இவை இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆக்கும் தெய்வமாக நிச்சயமாக இருக்குங்க. குருவாயூர் சென்று வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதுபோல் இந்த திருப்பதி சென்றீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக இந்த அலமேலு மங்கையினுடைய தரிசனம் பெறாமல் திரும்பி வராதீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கும் போது உங்களுக்கு மிகவும் சிறப்பு தருங்க. வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். அப்போ பெண் தெய்வங்களில் பெருமளவு ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த தெய்வங்களை வழிபட மறந்துடாதீங்க. அதே போல் இந்த சனி பகவான் மேஷ ராசியில் பலமிழந்து போகிறாருங்க. மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களால் ஒரு பிரச்சனை, ஒரு நில பிரச்சனை வந்தால் தாராளமாக நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்யலாம்ங்க. ஆனால் அதுவே ஒரு பரம்பரை வியாதி, பரம்பரை தொழில் அல்லது பூர்வீகமாக வர்ற ஒரு பிரச்சனை, அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அரசு சம்பந்தமாக ஒரு வேலை வாய்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதுக்கெல்லாம் முருகனை வழிபாடு செய்தால் எதிரிக்கு தாங்க பலத்தை கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கு காதலால் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு முருகனுடைய வழிபாடு செய்தீங்கன்னா அது சரிவாவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும். முருக வழிபாடு மற்ற விஷயங்களில் செய்யலாம்ங்க. முருகன் மற்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக பச்சை கொடி காட்டினாலும் உங்களுடைய பரம்பரை தொழில், தாய் தந்தை வேலை மற்றும் முக்கியமாக பார்த்தோம்னா காதல் விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எதிரிக்கு பலம் கொடுப்பவராக இருக்கிறாருங்க. இதை
கண்டிப்பாக கவனமாக நீங்கள் வச்சுக்கிடணும். அதே நேரத்தில் ஒரு வீடு விஷயம், நில விஷயம், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்திற்கு நிச்சயமாக நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம்ங்க. அதில் நன்மை நிச்சயம் நடக்கும். அதே போல் இந்த செவ்வாய் திசை காலகட்டத்தில் தாயினுடைய உடல்நிலை, தாயினுடைய ஆயுள் விஷயத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வேலாயுதத்துடன் தனியாக இருக்கக்கூடிய, அதாவது வள்ளி தெய்வானையை தவிர்த்து தனியாக இருக்கக்கூடிய முருகனை வணங்குவது உங்களுக்கு அவ்வளவா சிறப்பு தராதுங்க. இதில் கவனமாக இருந்துக்கோங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா மிகுந்த யோகம், நன்மை இதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தெய்வம்னா அது காமாட்சிங்க. கரும்பு ஏந்திய காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்கள் உங்களுக்கு உருவாக்கும் தெய்வங்களாக இருக்குங்க. ஒரு திருமண வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வம், உங்கள் வாழ்க்கை துணையினுடைய குண நலன்களை மாற்றக்கூடிய தெய்வம், உங்கள் பிள்ளைகளுடைய குணத்தினை மாற்றக்கூடிய தெய்வம், உங்கள் முதலாளி, உங்கள் மேல் அதிகாரி இவங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம் ஒரு தெய்வம் இருக்குங்க. கருத்து ஒத்து போகணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு மாற்றக்கூடிய வல்லமை இந்த கரும்பு ஏந்திய காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. குறிப்பிட்டு காஞ்சிபுரம் சென்று காமாட்சியை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இந்த விஷயத்தில் நன்மையெல்லாம் பெற்றுத்தருங்க. அதுவும் குறிப்பிட்டு சனிக்கிழமை அல்லது 3ஆம் பிறை நாளில், வளர்பிறை நாளில் தரிசனம் செய்வது உங்களுக்கு இந்த விஷயங்களில் நன்மை தரும். மேலும் ஒரு புதிய அத்தியாயத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தருங்க. ஒரு புதியதாக தொழில் தொடங்குறது, புதிய காரியத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான நேரத்தில் இந்த வழிபாடு செய்கிறது அந்த காரியங்களை நிச்சயமாக 100% வெற்றியை கொடுக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.